ஹாய். எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். பட் இந்த வெதர் சேஞ்ச்னால எனக்குமே கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு. அதனால் உப்பு, காரம் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி காரமாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் இருந்தது இல்லையா, அதில் மிளகாய் பொடி மாதிரி பண்ணி தோசை கூட வச்சு சாப்பிட்டாச்சு. ஃபீவர்னால் ஒரு 4 டேஸாக படிக்கவே இல்லை. அதனால தான் என்னால் வீடியோஸ் கூட போட முடியல. லாஸ்ட்டாக எது படித்தேன், எந்த சப்ஜெக்ட் விட்டேன் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. புக்கு பார்க்கும்போது ஐயோ படிக்கணுமான்னு ஒரு கடுப்பாக தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எதெல்லாம் படிச்சிருக்கோம் எதெல்லாம் படிக்கல அப்படின்னு செப்பரேட்டாக எழுதி நம்ம டெய்லி அதை பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல பின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, நமக்கு வந்து இன்னும் இவ்வளோ இருக்கா படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு பார்ப்போம் இல்லையா, அப்போ ஒரு ஸ்பீடப் பண்ணி நம்ம படிப்போம். ஸோ அதனால் வந்து நான் ஒரு நோட்டீஸ் போர்ட் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தேன். அதில் சின்ன சைஸே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. சரி அதனால் நம்ம வீட்டிலேயே மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தர்மாக்கோல், அதுக்கப்புறம் இந்த 50 பின் வரும் இல்லையா, இது மட்டும் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த துணி வந்து ஒரு காட்டன் துணி வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தர்மாக்கோல் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டேப் இருந்தால் போதும். இந்த வீட்லேயே நம்ம வந்து நோட்டீஸ் போர்ட் வந்து மேக் பண்ணிடலாம். யாரோட ஹெல்ப் மூலியமா இந்த கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி ஒரு ஸ்ட்ராங் டேப்போடு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அழகாக வந்து நோட்டீஸ் போர்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் டேப் வந்து 1, 2 வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை வந்து ஒரு 4 சைடு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. திடீர்னு ஏன் நோட்டீஸ் போர்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 டேஸாக கொஞ்சம் படிக்க முடியல சொன்னேன்ல ஃபீவர்னால். அதனால் எனக்கு வந்து திருப்பி புக் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு நினச்சாலே வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படித்ததை நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு வந்து அங்கங்கே மறக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன யோசித்தேன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம இந்த நோட்டீஸ் போர்டு இல்லாத கிளாஸ் ரூமே பார்க்க முடியாது. அப்போ 10th 12th இருந்துச்சுன்னா நம்ம இந்த பிளாக் போர்டில் வந்து சைடில் மனப்பாட பாடல், திருக்குறள், இங்கிலீஷாக இருந்துச்சுன்னா சினோனம்ஸ் இதெல்லாம் வந்து சைடில் எழுதி வச்சுருப்பாங்க. டீச்சர்ஸ் வந்து அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிளாக் போர்ட் பார்த்து அந்த மனப்பாட பாடல் வந்து சொல்ல வைப்பாங்க. ஒரு 4 டேஸ் வந்து அந்த மாதிரி சொல்ல வைப்பாங்க. 5th டே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போர்டை பார்க்காமயே சொல்லுவோம். ஏன்னா நம்ம மைண்டில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்கூலில் வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஞாபகம் தான் வந்தது. ஸோ நம்மளால் படிக்க முடியலனா கூட இப்போ நம்ம படிக்கிறோம். அந்த டைமில் ஞாபகம் இருக்குது. ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கேப் விட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மறக்குது, ஒரு கன்ஃப்யூஷன் வருதுன்னா, நம்ம வந்து பார்க்குற இடத்துல டெய்லி பார்க்குற இடத்துல வந்து நம்ம எதெல்லாம் மறக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நமக்கு மறக்கவே மறக்காது. புக் எடுத்து தான் படிக்கணும் அப்படி இல்லை. நம்ம அது பார்க்குறது மூலியமாகவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சூப்பராக ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களே வந்து ஸ்கூலில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் போர்ட் வந்து மேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் இந்த நோட்டீஸ் போர்டை வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கினாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி தர்மாக்கோல் அப்புறம் இந்த 50 பின் இது இருந்தாலே போதும். சூப்பராக வீட்டிலே வந்து நம்ம நோட்டீஸ் போர்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். எதெல்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கோ இல்லை எதெல்லாம் அடிக்கடிக்கு மறக்குதோ இதெல்லாம் வந்து நான் தனியாக வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன். பட் என்னென்னா எல்லாமே வந்து நான் ஃபைல் உள்ளே போட்டு வச்சுருவேன். ஸோ புக் எடுத்து படிக்கிறதும் சேம் தான், ஒரு ஃபைல் உள்ள பேப்பர் எடுத்து படிக்கிறதும் சேம் தான். ஸோ இதை வந்து நம்மளுக்கு மறக்குது அப்படின்னா இது நம்ம டெய்லி பார்க்குற இடத்துல பின் பண்ணி வச்சுக்கிட்டா கண்டிப்பாக மறக்காது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த ஃபைல் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ பின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்காக வச்சுருந்தேன். ஸோ என்ன பண்ணிடலன்னா, இந்த வேர் டு ஸ்டடி நம்ம போடுவோம் இல்லையா, 6th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ படிக்கணும், 7th இந்த லெசன்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெசன்ஸ்லாமே நான் தனித்தனியாக வந்து பேப்பரில் எழுதி வச்சுருந்தேன். ஸோ எந்த லெசன்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணி வச்சுருவேன். எதெல்லாம் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எதெல்லாம் படிக்கல அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் இன்னும் இவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு. எப்பவுமே வந்து நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தான் நம்ம சீக்கிரமாக படிப்போம். டைம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான். நெக்ஸ்ட் இயர் தானே எக்ஸாம் வரப்போகுது, ஜூனில் தானே எக்ஸாம் வரப்போகுது, ஜூலையில் தானே வரப்போகுது. இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுனால தான் சில இடத்துல வந்து நம்ம அங்கங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதெல்லாம் படிக்கணும் ஃபஸ்ட்டு படித்ததை விட எதெல்லாம் படிக்கலை அப்படின்னு நம்ம தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சிட்டோன்னா தான் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பீடப் பண்ணி நம்ம படிப்போம். டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அது என்னென்னா, இப்போ நம்ம வந்து வேர் டு ஸ்டடி போடுறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரிக்கு போடுறோம் அப்படின்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் நியூ புக்கில் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இது போதுமா, ஹிஸ்ட்ரிக்கு வந்து இந்த புக்ஸ் போதுமா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து சிலபஸ் கொடுத்தாச்சு. சமச்சீர் கல்வியிலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் சமச்சீர் கல்வி புக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 200 கொஷின்ஸுமே அதில் வந்து ஒரு 190 கொஷின்ஸ் வந்து புக்லேருந்து வரலாம், 10 கொஷின்ஸ் வந்து வெளியிலேருந்து வரலாம், ஓகேவா. 15 கொஷின்ஸ் கூட நமக்கு வெளியிலேருந்து வரலாம்.
அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 6 to 12 ஸ்டாண்டர்ட் நியூ புக் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்களா, இதில் வந்து நான் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, அது கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து ஓல்டு புக். ஓகே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு புக். கண்டிப்பாக ஓல்டு புக்கில் இருந்து கூட கொஷின்ஸ் வரும். ஓல்டு புக்கும் முடிச்சுட்டேன் நான். நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா, அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா அதர் சோர்ஸஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ஒரு காம்படிஷன் எக்ஸாம்னா இப்படி தான் வந்து எல்லாருமே படிப்பாங்க. ஸோ இந்த புக்கு இது போதுமா அப்படி வந்து கிடையாது. ஸோ ஸ்கூல்லலாம் வந்து நம்மளுக்கு இந்த புக்கு கொடுத்துட்டு இதுலேருந்து தான் நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். பட் இது வந்து காம்படிஷன் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நியூ புக்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நியூ புக் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்களா, அடுத்து வந்து நீங்கள் ஓல்டு புக் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓல்டு புக் பாருங்கள். அதுவும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கணும், நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படி இல்லை. அடுத்து அதர் சோர்ஸஸ் பார்க்கலாம். அக்பருக்கு ரிலேட்டட் என்ன இருக்குது, பாபருக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் பார்த்தாலுமே நல்லது தான். ஏன்னா குரூப் 4ஓட நம்ம நிற்க போகிறதில்ல. குரூப் 2 இருக்குது, குரூப் 1 அடுத்த வருஷம் வந்து 2 எக்ஸாம்ஸும் தொடர்ந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு லிமிட்டடாக இல்லாமல் நல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க. டிசம்பர் வந்தாச்சு. இனிமே எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதில் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோட முழு முயற்சியாக பண்ணணும். இனிமே இருக்கிற நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாய்ப்பாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு டைமும் கம்மியாக இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் மாறணும்னா நம்மளோட குட் ஹேபிட்ஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையும். இந்த எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது, எதுலேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஓல்டு புக், நியூ புக் இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டினியூஸாக டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா, இல்லை வேறு எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா கூட சரி, ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சஜஷனாக நான் என்ன சொல்வேன்னா, ஒரு நோட்டீஸ் போர்ட் வந்து ரெடி பண்ணிடுங்க. அதில் வந்து ஸ்டடி பிளான், எது டஃப்பாக இருக்குது, எதெல்லாம் படிக்கலை, எதெல்லாம் மறக்குது, இதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட்டாக எழுதி வச்சுட்டு அதை பின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்டடி ஜேர்னியில் வந்து இந்த நோட்டீஸ் போர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.